வங்கக்கடலில் உருவானது மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை எழும்பூரில் புறப்படும் 8 விரைவு ரயில்கள் இன்று முதல் மாம்பழத்தில் நின்று செல்லும். எழும்பூரில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் கூட்டத்தை குறைக்க ஏற்பாடு. மீண்டும் 1,17,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கம் விலை. ஒரே நாளில் 2,080 ரூபாய் அதிகரிப்பு. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்குகிறது திமுக. முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடன் பேச்சுவார்த்தை. மதுரைக்கு ஏன் மெட்ரோ தரவில்லை என பிரதமரிடம் கேளுங்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மதுரையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் உரை. திமுக மீது எத்தனை வழக்கு தொடர்ந்தாலும் சிபிஐ, இடிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இபிஎஸ் போல் பயந்தாங்குழி அல்ல என்றும் பேச்சு. தமிழகத்தில் நிரந்தர டிஜிபியை இதுவரை நியமனம் செய்யாதது ஏன் என அம்பத்தூர் பரப்புரையில் இபிஎஸ் கேள்வி. திமுகவினர் அனைத்து விதமான விஞ்ஞான ஊழலில் ஈடுபட்டு இருப்பதாக விமர்சனம். அரிசி பேர ஊழல், வீரான ஊழல், சர்க்கரை பேர ஊழல். சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டு தான், கோணி பை அதெல்லாம் கரையாது அரிச்சிட்டு. எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதென்றால் அது திமுகவுக்கு கை வந்த கலை. திருச்சி நாம் தமிழர் மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்த சீமான். பாதிக்கு பாதி பெண் வேட்பாளர்கள் களமிறக்கம். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நாகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை வழக்குரைஞர் ராதிகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் தங்கை லோகேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்கினிய தங்கை இளங்கலை தமிழ் சுபா சந்திரசேகரன் அவர்கள். காரைக்குடியில் களம் காண்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். வீரப்பனின் மகள் வித்யாராணி மேட்டூரிலும், இயக்குனர் களஞ்சியம் 1000 விளக்கிலும், இடும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யத்திலும் போட்டி. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் வழக்குரைஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இது ரசிகர் கூட்டம் இல்லை, லட்சிய கூட்டம் என திருச்சி மாநாட்டில் சீமான் பேச்சு. திரை கவர்ச்சியா, இன கவர்ச்சியா என்றும் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்ட சீமான். இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா, இதுதான் இந்த களத்திலே. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை தாம்பரம் இடையே 2வது நாளாக தாமதமாக இயக்கப்பட்ட மின்சார ரயில்கள். கூட்டம் அதிகமான நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் மட்டுமே இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் குளறுபடி ஏதும் இல்லை என தெற்கு ரயில்வே விளக்கம். நன்கு திட்டமிடப்பட்டு உரிய கண்காணிப்புடன் எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதாக அறிக்கை. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் விரிவான ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்புக்கு ஒப்புதல். 6 மாதம் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ தக்காளி 3 ரூபாய்க்கு விலை போவதால் விவசாயிகள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே யானை தாக்கிய யானை. அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து பொருட்களுக்கும் இறக்குமதி வரியை 10% 15% உயர்த்தினார் ட்ரம்ப். வரி கொள்கையை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து நடவடிக்கை. அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளித்த பிறகும் வரிகளை உயர்த்தி வரும் ட்ரம்ப் இந்திய வர்த்தகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஆய்வு செய்வதாக மத்திய அரசு விளக்கம். ரஷ்யாவில் குளிர்காலத்திற்கு விடை கொடுக்கும் திருவிழா. உருவ பொம்மைக்கு தீ வைத்து கொண்டாடிய மக்கள். ஆர்க்டிக் பிரதேசத்தில் கனடா ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகை. உறைய வைக்கும் குளிர்ந்த நீரில் மூழ்கி பயிற்சி. நியூசிலாந்து பாகிஸ்தான் இடையேயான சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டி மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்வு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி. ராதிகா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டுப்பண்டி எல்கை பந்தயம். இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த மாடுகள். மதுரையில் எல்காட் பூங்காவில் பினாக்கில் நிறுவன மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பாலம், திருப்பத்தூரில் மருது சகோதரர்களின் சிலைகள் திறப்பு. மதுரை மக்களின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தினை திறந்து வைத்தது. ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 9 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். 4 பேரை கைது செய்தது புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை. கோவை வெள்ளியங்கிரி மலையில் முதியவர் உயிரிழப்பு. 5வது மலையில் ஏறிய போது மயங்கி விழுந்து மரணம். கோவையில் பழைய பொருட்களை வாங்குவது போல் வந்து சைக்கிள் திருடிய நபர்கள். மென் வேனில் வந்து கைவரிசை காட்டிய சம்பவத்தின் அதிர்ச்சி வீடியோ. திண்டுக்கல் மாவட்டம் மேடச்சந்தூரில் சால்வை அணிவிப்பது போல் திமுக நிர்வாகிக்கு கத்தி குத்து. சம்பந்தப்பட்ட நபரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். மதுரையில் மக்கள் நீதி மையத்தின் மரபோம் காந்தி நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. காவி கூட்டத்தை அகற்றுவது காலத்தின் கட்டாயம் என கமல்ஹாசன் பேச்சு. இப்பொழுதும் வருகிறது இம்பீரியல் பவர் இந்தியாவை நோக்கி. சந்தேகமே வேண்டாம், 2வது இந்திய சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டது என்றே நீங்கள் கொள்ள வேண்டும். காந்தியை மக்கள் மனதிலிருந்து அகற்ற பாஜக துடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீடியா மைக்குகளுக்கு முன் புலம்பிக் கொண்டிருந்தவர்களை நாடாளுமன்றத்தின் மைக்கிலும் கமல்ஹாசன் புலம்ப வைத்து விட்டதாக பேச்சு. சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. அவங்களுக்கு புரியாம இல்லை, ஆனா புரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா மைக் முன்னால புலம்பிட்டு இருந்தவங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் புலம்பு வச்சுட்டாரு. இப்போ பதவிக்காக ஓ பன்னீர்செல்வம் எதையும் செய்ய துணிந்து விட்டார் என டிடிவி தினகரன் விமர்சனம். கட்சி ஆரம்பிக்க 6 மாதங்கள் தேவைப்படும் என்பதால் யாரும் ஏமாற வேண்டாம் என சசிகலா குறித்தும் மறைமுக தாக்கு. 6 மாதங்களாக
என்னதான் இவங்க அவசரப்படுத்துறாலும் அது 3 மாதங்களுக்குள் முடியவே முடியாது. அதனால யாராவது கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று உங்களெல்லாம் ஏமாத்துறாங்கன்னா ஏமாறாதீங்க. அம்பத்தூரில் இபிஎஸ் பரப்புரையின் போது 2 பெண்களுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. மயங்கி விழுந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தாவேக்காவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ். தனது தந்தைக்கு அதிமுகவில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என பேட்டி. தாய்மொழி தினத்தில் காவி உடையணிந்த திருவள்ளுவரின் புகைப்படத்துடன் எக்ஸலத்தில் பதிவிட்டு நீக்கிய எடப்பாடி பழனிசாமி. முழு சங் பரிவார் சேவகராகவே எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். சிதம்பரம் அருகே சாலை ஓர வாகனங்கள் மீது கார் மோதி விபத்து. கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய வாகனத்தால் விபரீதம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்ய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். டிரம்பின் வரி விதிப்புக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் கோரிக்கை. ஒன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. குஜராத்தில் மட்டும் 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம்.